السلام عليكم ورحمة الله وبركاته حامدا ونصلي أما بعد எனதருமை இஸ்லாமிய சொந்தங்களே, நம்ம நேற்றைய தினம் ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஈமான் கொண்டு வந்த அந்த வரலாற்றை பற்றி பார்த்து கொண்டிருந்தோம். இவங்களோட சேர்ந்து உஸ்மான் பின் தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன பண்ணுறாங்க, 8வது ஹிஜ்ரியில், அதாவது 3 பேருமே, அதாவது அம்ர் பின் ஆஸ், ஹாலித் பின் வலீத், அதுக்கு பின்னாடி உஸ்மான் பின் தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு, இவங்க 3 பேருமே ஒரே நேரத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய கைகள் மீது என்ன பண்ணுறாங்க, பைஅத் செய்கிறாங்க. அதாவது இஸ்லாத்தை கொண்டு வர்றாங்க. இவங்க இஸ்லாம் கொண்டு வந்த அந்த வரலாறு என்ன அப்படின்னு சொன்னால், உஸ்மான் பின் தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பனி அப்துத்தாரை சேர்ந்தவங்க. பனி அப்துத்தார் என்று சொல்லக்கூடிய ஒரு கோத்திரத்தை சேர்ந்தவங்க. இவங்களுடைய தந்தையின் பெயர் தல்ஹா பின் அபி தல்ஹா. அதாவது இவங்களுடைய தந்தையின் பெயரும் அவங்களுடைய பாட்டனுடைய பெயரும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும். இவங்களுடைய அம்மா பெயர் சலாமா அப்படின்னு சொல்லக்கூடிய இவங்களுடைய அந்த கோத்திரம் என்பது குசைபின் கிலாப்ல போய் ரசூலுல்லாஹ்வுடைய அந்த செயின்ல முடியும். அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய அந்த கோத்திரம் என்ன இருக்குதோ அதே செயின்ல போய் என்னவாகும், இவங்களுடைய கோத்திரமும் போய் முடியும். குசைபின் கிலாப் கிட்ட என்னவாகும், இந்த உஸ்மான் பின் தல்ஹாவுடைய அந்த செயின் இருக்கும்ல, அதாவது அவங்களுடைய பெயர், அவங்களுடைய பாட்டன், அவங்களுடைய முப்பாட்டன், அப்படி போய்கிட்டே இருந்தோம்னு சொன்னா குசை, அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய அந்த செயின் வரிசையிலேயே உஸ்மான் பின் தல்ஹாவுடைய அந்த செயினும் போய் என்னவாகும், போய் சேரும். இவங்களுடைய முக்கியத்துவம், இவங்களுடைய ஒரு இது என்ன அப்படின்னா, சிறப்பு என்ன அப்படின்னு சொன்னா, காபாவுடைய அந்த சாவிகள், காபத்துல்லாவுடைய அந்த சாவிகள் எந்த குடும்பத்தில் இருந்துச்சு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த காலத்திலையும் அதுக்கு முன்னாடி காலத்திலையும் யாருடைய குடும்பத்தில் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, இவங்களுடைய குடும்பத்தில் தான் இருந்துச்சு. அதாவது உஸ்மான் பின் தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹுடைய குடும்பத்துல தான் காபத்துல்லாவுடைய சாவிகள் இருந்துச்சு. இதனால்தான் என்னாச்சு, மக்கள் எல்லாரும் இவங்களை ரொம்பவும் ஒரு மரியாதைக்குரிய நபர்களாக பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் உஸ்மான் பின் அபி தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன பண்றாங்க, தன்னுடைய வாழ்க்கை வரலாறு சொல்றாங்க. இந்த ஒரு வரலாறு நம்ம கேட்டோம் அப்படின்னு சொன்னா, இவங்களுடைய சிறப்பு என்பது, அவங்க தன்னுடைய எதிரியாக இருந்த முஸ்லிம்களாக இருந்தாலும் சரி, அவங்க மீது எந்த அளவுக்கு சில்லறத்தனமான காரியங்கள்லாம் பண்ணதில்லை. மித்த நபர்கள் மாதிரி, மித்த காஃபிர்கள் மாதிரி என்ன பண்றாங்க, சில்லறத்தனமான காரியங்கள்லாம் பண்றதில்லை. ஒரு உதாரணமாகத்தான் இந்த இதை சொல்றேன். இந்த டாபிக்ல இது இல்லை, ஆனாலும் சரி நான் ஒரு உதாரணமாக எடுத்து காட்டுறேன். அவங்களுடைய கேரக்டர் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு, இஸ்லாத்துக்கு முன்னாடியே அவங்களுடைய கேரக்டர் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டிருப்போம். மக்காவிலிருந்து உம்மு சல்மா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன பண்றாங்க, மற்றும் அவருடைய கணவரான அபூ சல்மா இவங்களும் மற்றும் அவருடைய மகனான சல்மா, இவங்க 3 பேரும் என்ன பண்றாங்க, ஹிஜ்ரத் பண்ணி மதீனாவுக்கு வர்றாங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் தான் போயிருப்பாங்க. உம்மு சல்மாவுடைய கோத்திரத்து நபர்கள் என்ன பண்றாங்க, அவங்க அங்க வந்துடுறாங்க. வந்த பின்னாடி அபூ சல்மாட்ட என்ன சொல்றாங்க, நீங்க வேணாலும் போகலாம், எங்களுடைய இந்த பெண் குழந்தையை, அதாவது எங்களுடைய இந்த பிள்ளையை நீங்க கூட்டிட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனைவியை அவங்க கூட்டிட்டு போயிடுறாங்க. அந்த கோத்திரத்து நபர்கள் என்ன பண்றாங்க, கூட்டிட்டு போயிடுறாங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்தோடனே அபூ சல்மாவுடைய கோத்திரத்து நபர்கள் வர்றாங்க. கோத்திரத்து நபர்கள் என்ன பண்றாங்க, அந்த சல்மான் சொல்லக்கூடிய கை குழந்தையும் தூக்கிட்டு அவங்க போயிடுறாங்க. போயிட்டு பின்னாடி இந்த அபூ சல்மா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன பண்றாங்க, மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு போயிடுறாங்க. போன பின்னாடி அங்கேயே எதிர்பார்க்கறாங்க எப்போடா வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. 1 வருஷ காலம் ஆயிடுது. உம்மு சல்மா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் என்ன பண்ணுவாங்க, நிதவும் காலையிலேயே வருவாங்க. ஒரு கல்லு மேல ஏறிட்டு அங்கேயே உட்கார்ந்து நிறைய நேரம் அழுவாங்க. அதுக்கு பின்னாடி திரும்ப வீட்டுக்கு போயிடுவாங்க. இப்படி நடந்துகிட்டு இருக்கிறப்போ ஒரு நாள் ஒரு நபர் பார்ப்பாங்க, அவங்களுடைய பனி மக்சூமுடைய கோத்திரத்தை சேர்ந்தவங்க. இவங்க அந்த கோத்திரத்து நபர்கள் ஒரு பார்ப்பாரு. பார்த்துட்டு தன்னுடைய கோத்திரத்து நபர்கள் எல்லாத்தையும் கூட்டி உட்கார வச்சு, இவங்க நம்ம குழந்தை தானே, ஏன் இவங்க மேல இப்படி அநியாயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், நம்ம அவங்களை எனக்கு விடுதலை ஆக்கிரும் அப்படின்னு சொன்னோடனே இந்த உம்மு சல்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு ஒரு அனுமதின்றது கிடைச்சிட்டு பின்னாடி உம்மு சல்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் என்ன பண்றாங்க, ஒரு ஒட்டகத்தின் மேலே ஏறி மதீனாவுக்கு வந்துகிட்டு இருப்பாங்க. அதாவது ஹிஜ்ரத் செஞ்சு வந்துகிட்டு இருப்பாங்க.
இங்க வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது உம்மு சல்மாவை அனுப்பிவிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, அபூ சல்மாவுடைய வீட்டு நபர்களும் அவங்களுடைய குழந்தையை கூட்டிட்டு வந்து உம்மு சல்மாட்ட ஒப்படைச்சிருவாங்க. இவங்க 2 பேரும் வந்துகிட்டு இருப்பாங்க. அங்க அவங்க சொல்றாங்க, அல்லாஹ்வின் மீது ஆணையாக இந்த பூமியில யாருமே வந்து எங்களுக்கு துணையே வரல. கொஞ்சம் தூரம் போன பின்னாடி உஸ்மான் பின் தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன பண்றாங்க, வர்றாங்க. வந்துட்டு பனு மக்சூமுடைய குழந்தையை நீ எங்க போற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. கேட்ட பின்னாடி நான் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு போறேன், உன்னை வந்து நான் தனியா அனுப்பி விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்க, அந்த ஒட்டகத்துடைய அந்த கயிறை பிடிச்சி மதீனா வரைக்கும் விட்டுட்டு என்ன பண்றாங்க, வர்றாங்க. இந்த ஒரு பாதுகாப்பான சூழ்நிலை முஸ்லிம்களாக இருந்தாலும் சரி அவங்க வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. அவருடைய கேரக்டர் என்னது, ஒரு உயர்தரமான கேரக்டராக தான் இருந்துருச்சு. அதுக்கு பின்னாடி கஸ்வே பதர்ல இவங்களுடைய தந்தையான தல்ஹா என்ன பண்றாங்க, கலந்துக்கிறாங்க. மைதானத்துல இறங்குறாங்க. இறங்கின பின்னாடி ஆப்போசிட்ல யார் இருக்கா, அலி பின் அபி தாலிப் அவங்க வந்து வர்றாங்க. வந்த பின்னாடி என்னவாகுது, அவங்க 2 பேருக்கும் வந்து சண்டை நடக்குது. நடந்த பின்னாடி தல்ஹா வந்து கொஞ்ச நேரத்திலேயே அவுட் ஆயிடுறாப்ல, அதாவது இறந்துடுறாப்ல. அதுக்கு பின்னாடி அவங்களுடைய இன்னொரு குழந்தையான முசாஃபி அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொருத்தரும் அவருடைய சித்தப்பாவும் மற்றும் இன்னொரு சகோதரனும் 3 பேர், மொத்தம் 4 பேரும் பதருடைய போர்ல வந்து என்னவாக்குறாங்க, சாகடிக்கப்படுறாங்க முஸ்லிம்களுடைய கைனால. இந்த நேரத்துல வந்து உஸ்மான் பின் தல்ஹா ரலியல்லாஹு தன்னுடைய மனசுல என்னவாகுது, ஒரு வெறுப்புன்றது ஏற்படுது. ரசூலுல்லாஹ் வந்தா திரும்ப வந்த பின்னாடி உஹதுடைய போர்ல என்னவாகுது, இந்த உஸ்மான் பின் தல்ஹாவுடைய மனசு இந்த கருகுது. அதாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இஸ்லாத்தின் பக்கம் வந்து கூட்டிட்டு வர்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூட்டிட்டு வந்துட்டு சுலைஹ் ஹுதைபியா அன்னைக்கு பார்த்து என்னவாகுது, இவங்க வந்து இஸ்லாம் ஏத்துக்கிறதுக்காண்டி மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு போய்கிட்டு இருந்தாங்க. போய்கிட்டு இருக்கிறப்ப அந்த நடுவில் தான் என்னவாகுது, அமர் பின் ஆஸ் மற்றும் யாரு ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு மற்றும் உஸ்மான் பின் தல்ஹா இவங்க 3 பேருமே ஒரே நேரத்துல போய் பையத்து செஞ்சதாக சில ரிவாயத்துகள்ல வந்து நம்மளுக்கு கிடைக்குது. இதுக்கு பின்னாடி என்னவாகுது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபத்ஹே மக்கா அன்னைக்கு குதிரை மேல ஏறி தலைய குனிய போட்டுக்கிட்டு சூரிய ஃபத்ஹ் ஓதிக்கிட்டு மக்காக்குள்ள நுழையிறாங்க. எல்லாருமே வந்து அமைதியான சூழ்நிலை ஆயிடுச்சு. அல் யௌம யௌமுல் மர்ஹம, அதாவது இன்னைக்கு மன்னிக்கக்கூடிய நாள் அப்படின்னு சொல்லிட்டு மக்காக்குள்ள நுழையிறாங்க. எல்லாருக்கும் வந்து மன்னிப்பு கொடுத்தாச்சு. காபாவுக்கு போன உடனே அங்க வந்து சாவி போட்டிருக்குது. சாவி போட்ட பின்னாடி இந்த உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா கூப்பிட்டு நீங்க என்ன பண்ணுங்க, இதனுடைய சாவியை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னு சொன்னா தல்ஹா ரலியல்லாஹு தஆலா இறந்து போன பின்னாடி, அதாவது உஸ்மானுடைய தந்தை தல்ஹா இறந்து போன பின்னாடி அவங்களுடைய அந்த சாவின்றது, காபாவுடைய சாவின்றது யாருக்கு இருக்குது, சலாமா, அதாவது அவங்களுடைய மனைவி தல்ஹாவுடைய மனைவி சலாமா கிட்ட இருந்துச்சு. இருந்த பின்னாடி அவங்கள்ட்ட போறாங்க. அவங்க அம்மா வந்து தரமாட்டேன்னு சொல்றாங்க. ஒரு ரிவாயத்துல வந்தது என்னது பலவந்தமாக அந்த சாவியை பிடுங்கிட்டு வந்தாங்க உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அப்படின்னு சொல்லிட்டு வருது. அந்த சாவியை கொண்டு வர்றாங்க. கொண்டு வந்த பின்னாடி அந்த கதவை திறந்து உஸ்மான் மற்றும் அவங்களோட இருந்த ஒரு 10-15 பேர் சஹாபிகள் என்ன பண்றாங்க, உள்ள போறாங்க. அங்க வந்து நிறைய விக்கிரகங்கள், அதாவது இந்த சுவாமிகளுடைய இதுல இருக்கும்ல, அது எல்லாமே இருக்கும். அதை வந்து உடைச்சிட்டு மொத்தம் கிளீன் பண்ணிடுறாங்க. கிளீன் பண்ணிட்டு வெளியில வர்றாங்க. வெளியில வந்த பின்னாடி உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா கையில வந்து இந்த சாவியை திரும்பவும் கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு என்ன சொல்றாங்க, யார் உங்கள்கிட்ட இருந்து இந்த சாவியை பிடுங்குறாங்களோ அவங்க வந்து மிகவும் அநியாயம் செஞ்சவங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க சொல்றாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வந்து இந்த ஒரு கோத்திரத்தில் தான் இந்த சாவின்றது இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன பண்றான், நாயிட்டான். அதுக்கு பின்னாடி இந்த விஷயத்தை கேட்ட அவங்க உம்மாவை என்ன பண்றாங்க, சலாமா, அவங்கள வந்து இஸ்லாத்தை கொண்டு வந்துடுறாங்க. இதோட உஸ்மான் பின் தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை கொண்டு வந்த இது வந்து முடிஞ்சிருச்சு. இதுக்கு பின்னாடி முஸ்லிம்கள் ஒரு யுத்தத்தை வந்து திரும்ப சந்திக்கிறாங்க. அது என்ன யுத்தம், கஸ்வே பனி முஸ்தலிக், அதாவது 6ஆம் ஹிஜ்ரியில் நடைபெற்ற ஒரு யுத்தம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காதுகளுக்கு வந்து ஒரு விஷயம் எட்டுது. என்னது இது, பனு முஸ்தலிக்குடைய நபர்கள் என்ன பண்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்றும் சஹாபாக்களுக்கும் எதிராக ஒரு கூட்டத்தை திரட்டுகிறார்கள். யுத்தம் செய்யறதுக்காண்டி ஒரு கூட்டத்தை திரட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி வந்து காது கேட்டுது. இது 6ஆம் ஹிஜ்ரியில நடக்குது. அதனுடைய லீடர் யாரு,
பனி முஸ்தலிக்குடைய லீடர் ஹாரிஸ் பின் ஜிரார், அதாவது ஜுவைரியா, அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியில் ஒரு மனைவியான உம்முல் முஃமினீன் ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், அவருடைய தந்தை யாரு? ஹாரிஸ் பின் ஜிரார் அப்படின்னு சொல்லக்கூடிய பனி முஸ்தலிக்குடைய தலைவர். இந்த விஷயம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க? ஒரு சைன்யத்தை, ஒரு படை வந்து திரட்டுறாங்க. திரட்டிட்டு அங்க போறாங்க. அங்க போன பின்னாடி முஸ்லிம்களுக்கும் அவங்களுக்கும், அதாவது அங்கிட்டு உள்ள காஃபிர்களுக்கும் இங்கிட்டு உள்ள முஸ்லிம்களுக்கு வந்து மர்பசி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல வச்சு யுத்தம்ன்றது நடக்குது. நிறைய பேர் கொல்லப்படுறாங்க. கொல்லப்பட்ட பின்னாடி முஸ்லிம்களுக்கு வெற்றின்றது கிடைக்குது. அதுக்கு பின்னாடி என்னவாகுது அப்படின்னு சொன்னா, இந்த முனாஃபிக் அப்துல்லா பின் உபை பின் சலூல் அவனுடைய வேலையை வந்து இங்கேயும் காட்டுறான். ஒரு இடத்துல தண்ணி குடிக்க போற ஒரு இடத்துல வந்து அன்சாரிகளும் மற்றும் முஹாஜிரின்களும் ஒவ்வொரு நபர் வந்தாங்க. மாமூலா குதிரைக்கு வந்து தண்ணியை புகட்டுக்கிறதுக்காண்டி ஒவ்வொரு நபர் வர்றாங்க. குதிரைக்கு வந்து தண்ணியை புகட்டிக்கிட்டு இருக்கிறப்போ 2 பேருக்கும் சின்ன வாக்கு தகராறு வந்ததுல என்னவாச்சு, இவங்களுக்கு சண்டையா மாறிடுச்சு. சண்டையா மாறின உடனே முஹாஜிரின் சஹாபி முஹாஜிரின்களை கூப்பிடுறாங்க, அன்சாரி சஹாபி அன்சாரிகளை கூப்பிடுறாங்க. ஒரு பெரிய சலசலப்புன்றது ஏற்படுது. இந்த நேரத்துல எனது அப்துல்லா பின் உபை முனாஃபிக் என்ன பண்றான்? எந்திரிச்சு ஒரு சின்ன பயான் கொடுக்குறான். நீண்ட உங்களாலதான் என்னவாச்சு, இந்த முகமதை சேர்ந்த முஹாஜிரின்களும் என்ன பண்றாங்க? இப்படிலாம் ஆடுறாங்க. நீங்க தான் ஊருக்கு கூட்டிட்டு வந்து அவங்களுக்கு உங்களுடைய சொத்துக்களையும் உங்களுடைய வீடுகளையும் உங்களுடைய மனைவிகளையும் அனுமதி கொடுத்து என்ன பண்றாங்க? இப்படி இது பண்றீங்க, அவங்களை வந்து தலைமையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுறீங்க, அவங்க பாருங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உசுபேத்தும் விதமாக ஒரு தக்ரீர்ன்றது, ஒரு பயான்ன்றது கொடுக்குறான். அந்த நேரத்துல என்னவாகுது, ஒரு விஷயத்தையும் சொல்றான். அவன் என்ன சொல்றான்? நம்ம மதீனா போன பின்னாடி நம்மள மரியாதை உள்ளவர்கள் என்ன பண்ணட்டும், மரியாதை இல்லாதவர்களை, அதாவது முஹாஜிரின்களையும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் வெளியேற்றட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையும் சொல்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்துல வந்து ஒரு ஆயத்தை இறக்குறான். சூரா முனாஃபிகூன்ல ஒரு ஆயத்து இறங்குது. ஹுமுல்லதீன யகூலூன லா இர்ஜஅனா இலல் மதீனத்தி லா யுஹ்ரிஜன்னல் அஅஸ்ஸு மின்ஹல் அதல். அதாவது நாங்கள் மதீனா போன பின்னாடி எங்களில் மரியாதைக்குரியவர்கள் மரியாதை இல்லாதவரை வெளியேற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அதுக்கு பின்னாடி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வேற ஒரு ஆயத்தையும் இறக்குறது. என்னது? வலில்லாஹில் இஸ்ஸத்து வலி ரசூலிஹி வலில் முஃமினீன வலாகின்னல் முனாஃபிகீன லா யஅலமூன். அதாவது இஸ்ஸத் என்பது, மரியாதை என்பது அல்லாஹ்வுக்கும் மற்றும் ரசூலுக்கும் மற்றும் முஃமின்களுக்கும் உரியது, காஃபிர்களுக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முனாஃபிகீன்களை பற்றி ஒரு ஆயத்தையும் இறக்குறான். இந்த விஷயத்தை கேட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க? எதுவுமே பேசல. அப்துல்லா பின் உபை சலூல் இந்த விஷயத்தை கேட்டு எதுவுமே பேசல. பக்கத்துல வந்து உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் உட்கார்ந்து இருந்தாங்க. யா ரசூலல்லாஹ், ஒரு செகண்ட் நீங்க ஆர்டர் கொடுங்க, உபை பின் சலூலுடைய தலையை வந்து துண்டாக்கிட்டு வர்றோம் அப்படின்னு சொல்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க? நாங்கள் இந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னு சொன்னா ஊர் மக்கள் என்ன பேசுவாங்க? இந்த முஹம்மது என்பவர் தன்னுடைய சஹாபாக்களையே கொல்லக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் வந்துடும். அதனால வந்து நீங்க எதுவும் பண்ண வேண்டாம், இந்த இடத்துல இருந்து உடனே கிளம்ப சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க? கட்டளைய பாஸ் பண்றாங்க, அதாவது உத்தரவுன்றது கொடுக்குறாங்க. எல்லாரும் போயிட்டாங்க. போன பின்னாடி அங்க வந்து உஸைத் பின் ஹதீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வர்றாங்க. வந்துட்டு, யா ரசூலல்லாஹ், இன்னைக்கு வந்து நம்ம பிரயாணம் செய்யற நாள் இல்லையே, நீங்க ஏன் இப்ப புறப்பட சொல்றீங்க? நீங்க வந்து அந்த சகோதரனுடைய பேச்சு கேட்கலையா? யாரு? அப்துல்லா பின் உபை. அவங்களுடைய பேச்சு கேட்கலையா? அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொல்லிட்டு எனது மரியாதைக்குரிய நபர்களை வந்து மரியாதை இல்லாத நபர்கள் மதீனாவில இருந்து வெளியேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சொன்ன பின்னாடி உஸைத் ரலியல்லாஹு தஆலா என்ன சொல்றாங்க? அவன் வந்து ஒரு எனது பதவிக்காக வேண்டி ஆசைப்பட்டு என்ன பண்றான்? இப்படிதான் பேசுறான். உங்களுக்கு தான் தெரியும், நீங்க தான் வந்து யார் இருக்கணும் யார் இருக்கக்கூடாதுன்னு டிசைட் பண்ணக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு சொல்லிட்டு அன்சாரியை சேர்ந்த உஸைத் பின் ஹதீர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் என்ன பண்றாங்க? இந்த வார்த்தையை சொல்றாங்க. இது பின்னாடி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பகல், ஒரு இரவு மற்றும் ஒரு பகல் முழுவதாக எங்கேயுமே நிப்பாட்டாம நான் ஸ்டாப்பா இந்த பேச்சுகள் யாருடைய வாயிலிருந்து வரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க? தொடர்ந்து பிரயாணம் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. ஒரு பகல் ஒரு நைட்டு, திரும்ப மதியம் வரைக்கும் எல்லாருமே அழுத்து போயிட்டாங்க. யாருடைய எனது அவங்களுடைய இந்த உடம்புல வந்து திம்புன்றதே இல்லை. அப்புறம் வந்து மக்காமே பக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிணறு இருந்துச்சு. அந்த கிணறு விட்டு போய் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க? நிப்பாட்டுறாங்க. அங்க நிப்பாட்டின பின்னாடி எல்லா சஹாபாக்களும் என்ன பண்றாங்க? அங்க வந்து ஒலி செஞ்சுட்டு தொழுதுட்டு உடனே அங்கேயே வந்து உறங்கிடுறாங்க.
இங்க வரைக்கும் நம்ம இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு வரக்கூடிய கிளாஸ்ல இதுக்கு பின்னாடி என்ன நடந்துச்சு, அப்துல்லா பின் உபை பத்தி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னும் என்னென்ன ஆயத்துக்கள் இறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஷயங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளுக்கு அறியவதற்கு ஒரு அருளை புரியட்டும். ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.